ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேவுரு மாவு வச்சு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கப்பு கேவுரு மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவையும் ரவையும் அதே அளவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுங்க, 2 ஸ்பூன் கடல மாவு போட்டுங்க, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த தோசைக்கு மாவு கொஞ்சம் நல்லா தண்ணி பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகத்தை கையில் நசுக்கி போட்டுங்க, ஒரு பச்சை மிளகா போட்டுங்க, அரை துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுங்க. இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிங்கன்னா அதையும் இது கூட சேர்த்துனா கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அது கலந்து ஊற்றுனீங்கன்னா அந்த நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னி சாம்பார் வச்சேன். அது கூட இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே.